இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களுமே எதிர்பார்த்து இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா எப்ப கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அதற்காக இந்தியா நிறைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்போ நேஷனல் அட்வைசரி செக்யூரிட்டி போர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர்டை உருவாக்குறாங்க. இதற்கு ஒரு முக்கியமான ரா அமைப்பினுடைய முன்னாள் முக்கிய தலைவரை ஒருத்தரை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியன் IFS தலைவர், IPS தலைவர், ராணுவ அதிகாரி, இந்த மாதிரி நிறைய பேர்த்த உள்ள கொண்டு வந்து நம்முடைய முப்படைகளையும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஆக்க போறாங்க. இது இந்தியாவினுடைய அடுத்த கட்ட பிளானை ரொம்ப முன்னோக்கி கொண்டு போறதுக்கு இது உதவியா இருக்கும். உண்மையாவே அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியா கிட்டத்தட்ட யாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது லஷ்கர்-இ தொய்பாவை சேர்ந்த ஒரு முக்கியமான கமாண்டர் தான் இதை பண்ணிருக்காங்க. அதற்காக நிறைய ராஜதந்திர வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வாலா விசால் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லை பகுதியில் சின்ன சின்ன துப்பாக்கி சண்டை இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அமிர்தசரஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியாவுக்குள் நுழைஞ்சு மறுபடியும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய துப்பாக்கி, குண்டு, கையெறி குண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு வரக்கு பிளான் செஞ்சாங்க. அதை இந்திய ராணுவ படையினர் தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 முக்கியமான துப்பாக்கி, கிட்டத்தட்ட 10 கையெறி குண்டு, அதே மாதிரி 50 குண்டுகளுக்கு மேல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு வரக்கு பிளான் பண்ணாங்க. இந்தியா அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இது இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இந்திய பாகிஸ்தான் பார்டர்ல அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்னா, இப்போ இந்தியா முப்படைகளையும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஆக்கணும். அதுவும் பர்டிகுலரா தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, இது எல்லாத்துக்கும் நிறைய பிளான இவங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்றதுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, புதிய ஒரு போர்டே உருவாக்குறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி போர்டு அட்வைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர்டு உருவாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த போர்டுக்கு யாரு தலைவராக நிர்வகிக்கிறாங்கன்னா, அலோக் ஜோஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் உருவாக்குறாங்க. ஆக்சுவலா இவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ரா அமைப்புல இவர் தான் ஒரு முக்கியமான அதிகாரியா இருந்தாரு. இவர் தான் இந்தியாவில் நிறைய எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இந்த மாதிரி டைம்ல இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றதுல இவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் காங்கிரஸ் சமயத்துல இவர் ஒரு முக்கியமான பங்கு இந்தியாவுக்கு அமைச்சிருக்காரு. அதை போக்கஸ் பண்ணி இந்தியாவினுடைய பாரத பிரதமர் இவரை இப்ப உள்ள கொண்டு வந்திருக்கார். அவர் தான் இந்த இதுக்கு தலைவரா இருக்க போறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் இந்த ரா அமைப்பில் மட்டும்தான் தலைவரா இருக்க கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காரு. IPS அதிகாரியா இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய உள்நாட்டு அமைப்புல ஒரு முக்கியமான உளவு பிரிவுல இவர் தலைவரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல வேலைகளை இந்தியாவுக்காக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, 2005 காங்கிரஸ் பீரியட்ல இவர் இந்தியாவுக்காக, இந்தியாவினுடைய எப்பப்பெல்லாம் டிஃபென்ஸ்ல ப்ராப்ளம் ஆகுதோ அப்பெல்லாம் நிறைய டாக்டிக்ஸ் கொடுத்து, பிளான் கொடுத்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அவரே நம்ம தலைவரா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளான நம்முடைய பாரத பிரதமர் பண்றாரு. ஆக்சுவலா இவர் மட்டும் தான் இங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா, இந்த கிட்டத்தட்ட 7 பேர் இருக்க போறாங்க. ஆக்சுவலா 7 பேருமே டிஃபரண்ட் ஜோனர்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தவங்க. ஆக்சுவலா ஒரு காலத்துல இந்தியாவை காப்பாத்துனீங்க கூட சொல்லலாம். 7 பேர்ல 3 பேரு இதுக்கு முன்னாடி முன்னாள் ராணுவ தளபதியா இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, IPS இருந்து ஒரு முக்கியமான அதிகாரி, அவரு ஓய்வு பெற்றவர். அதே மாதிரி IFS இருந்து ஒரு முக்கியமான அதிகாரி, இவரு ஓய்வு பெற்றவர். இந்த மாதிரி நிறைய முக்கியமான தலைவர்களை உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி நிறைய சில வல்லுநர்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே எது கொண்டு வராங்கன்னா, 3 முக்கியமான பிரிவை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண போறோம். ஒன்னு உளவு பிரிவை நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணோம். அதே மாதிரி பாதுகாப்பு துறை, வெளியுறவுத்துறை, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நிறைய டாக்டிக்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த கட்ட பிளான், இந்தியா பாகிஸ்தான் எப்படியாவது அட்டாக் பண்ணணும். இதற்காக இந்த மாதிரி ஒரு போர்டை அவசரமா இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு பார்த்தா, இந்தியா அடுத்த 24 மணி நேரத்திலயோ இன்னொரு 36 மணி நேரத்திலயோ கம்பல்சரி அட்டாக் பண்ணியே தீருவாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அமைச்சருமே கதிகலங்கி போயிருக்காங்க. ஆக்சுவலா அதற்காக இந்தியா என்ன பண்றாங்க, ஒன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா மிலிட்டரி மூலமா அட்டாக் பண்ணுவாங்க மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா நம்ம அரபிக்கடல்ல நம்ம இந்தியன் நேவியை ஸ்ட்ரென்த் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகளை முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது எந்த மாதிரி பயிற்சிகள்னா, அதாவது எதிரிகளுடைய விமானம் எது வந்தாலும் அட்டாக் பண்ணணும், கப்பல் வந்தாலும் அட்டாக் பண்ணணும். இதற்காக நிறைய பிராக்டிஸ் முக்கியமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லார் மக்களுக்கு இருக்க ஒரு சந்தேகம்னா, பகல்காம் தாக்குதலை யாருதாப்பா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இன்னும் எல்லார் மனசுலயும் இருக்கு. அது லஷ்கர்-இ தொய்பாவினுடைய கமாண்டரா இருந்த ஃபரூக் அகமது அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை முன்னாடி நின்று இருக்கா. ஆக்சுவலா இவனுடைய பூர்வீகத்தை எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருக்கு.
இவ பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இந்தியால பிறந்து இங்கிருந்து வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு போய் அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சு இந்தியாவை அழிச்சு கட்டணும், இங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாது, காசுக்காக மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவன் எப்படி வந்து இந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து 2 ஏரியாலையுமே இருக்கு. ஆக்சுவலா இவன் பிறந்தது ஜம்மு காஷ்மீருங்காட்டி இங்க நிறைய ஸ்லீப்பர் செல் மூலமா இவ்வளவு பெரிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, இவன் வந்து ஒரு வழியில வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண நினைச்சிருந்தா பரவாயில்ல, இந்த ஸ்லீப்பர் செல் மூலமா ஒவ்வொருத்தைங்களையும் வெவ்வேறு வழியில 3 வந்து பார்டர் வழியா ஒவ்வொருத்தைங்களையும் உள்ள கொண்டு இவர்கள் மூலமா எளிதா வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலா இவன் வந்து கிட்டத்தட்ட 10 to 15 வருஷமா இந்தியாவில் இருந்தங்காட்டி இவனுடைய மலைப்பகுதிகள் எங்க இருந்தா ஈஸியா வந்து போக முடியும், எளிதா தப்பிக்க முடியும், நிறைய டாக்டிக்ஸை இங்கிருந்தே வந்து கத்துக்கிட்டு போய் அங்க வந்து நிறைய ஸ்லீப்பர் செல் மூலமா பண்ணிட்டு இருக்கா. இவன் யூஸ் பண்ற நெட்வொர்க் எல்லாமே எந்த ஒரு நெட்வொர்க்குமே எளிதா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சைனா ஆப் ஆகட்டும், அதே மாதிரி சைனா சேட்டலைட், இந்த மாதிரி இல்லீகல் ஆப் மூலமா தான் நிறைய வந்து அவங்க மூலமா கம்யூனிகேட் பண்ணியிருக்கா. இதை வந்து இந்தியானால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவினுடைய மிலிட்டரிக்கும் ராணுவத்துக்கும் இருப்பது நமக்கு தெளிவா தெரியுது. இந்தியா வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம ரஃபேல் போர் விமானத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் 2 days முன்னாடி 4 ரஃபேல் போர் விமானம், அதாவது இந்தியாவினுடைய மிலிட்டரி பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கு. எதற்காக போனோம்னா, நம்ம அட்டாக் பண்றது எங்க இருந்தா எங்கெல்லாம் வந்து தங்கி இருக்காங்க, அவங்களை அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாக்டிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.